ஜெய் சாயிராம். நாம் எதற்குமே யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயந்தவர்களின் வாழ்க்கை பாதியிலேயே நின்றுவிடும். எதற்கும் துணிந்தவர்களின் வாழ்வு தோல்விகளையே தோற்கடித்துவிடும். எனவே பயப்படாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கலாம், நமக்கான வெற்றியை நிலைநாட்டும் வரை. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, பயப்படாதே, உனக்காகவே உன்னப்பா நான் வந்திருக்கிறேன். பயப்படாதே என் பிரியமே, எதற்கு எடுத்தாலும் பயப்படாதே, நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமான பிரச்சனை அல்ல என்பதை புரிந்து கொள். நீ பிரச்சனை என்று எதை நினைக்கிறாயோ அதை விட்டு நீ உடனே வெளியில் வந்துவிட முயற்சி செய். அப்பொழுதுதான் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை நீ தெளிவாக காண முடியும். ஆம் என் பிரியமே, அந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்பொழுதுதான் உன் கண்களுக்கு தெரியும். பிரச்சனைகளுக்கு நடுவிலேயே நின்று கொண்டு நீ தேர்வுகளை தேடிக்கொண்டே இருந்தால் உன் கண்களுக்கு பிரச்சனைகளை தவிர வேறு என்ன தெரியும்? பிரச்சனைகள் மட்டும்தான் தெரியும். எனவே அதை விட்டு வெளியே வந்து பார். அப்பொழுது எல்லாமே உனக்கு நல்ல நல்ல தீர்வுகளாக தெரியும். ஆம் என் பிரியமே, இன்றைக்கு நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு சவால்களையும் நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்ற திறமையை நீ இன்னும் பல ஆண்டுகள் கழித்து நினைத்து பார்த்தாலும் கூட உன்னையே உனக்கு நினைத்து பெருமையும் தைரியமும் தான் வரும். அந்த அளவுக்கு சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் நீ எதிர்கொள்ளும் தைரியத்தை வளர்த்து கொள்ள கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, உன்னை நீயே உறுதியாக்கு. உன்னை நீயே உறுதியாக்கு. இனி எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் உன்னை சூழ்ந்து வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் கூட அதை துடைத்து எறிந்துவிட்டு போய்கொண்டே இருப்பேன் என்ற தன்னம்பிக்கையை உன் மனதில் வளர்த்துக்கொள். அப்பொழுதுதான் உனக்கே துளிர்விட ஆரம்பிக்கும் தைரியம். எப்பொழுதுமே நீ மற்றவர்களுக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் பிரியமே. எப்பொழுதுமே மற்றவர்களுக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எப்பொழுதுதான் அதை நீ மாற்றிக்கொள்ளப் போகிறாய் என்று உன் அப்பாவிற்கு தெரியவே இல்லை. உனக்காக நீ எப்பொழுதுதான் வாழப்போகிறாய் என்ற கேள்வியை, அந்த கேள்வியை நான் மீண்டும் மீண்டும் உன்னை பார்த்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். உனக்காக எப்பொழுதுதான் வாழப்போகிறாய்? ஆம் என் பிரியமே, முதலில் உன்னை சிந்தனை செய்து பார். உன் மனதில் இருக்கும் சூழ்நிலைகளையும் உன் மனதில் இருக்கும் தேவையான குழப்பங்களையும் முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்து விடு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பதில் தவறே இல்லை என் பிரியமே. அதற்கு முன்பு நீ உன்னை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களை உன்னால் நன்றாக வாழ வைக்க முடியும். உனக்குள் நீயே கேட்டுக்கொண்டே இரு. அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இரு. நீ முதலில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாயா என்று. நீ முதலில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாய் என்றால் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள உன்னால் 100% முடியும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. உனக்காக நீ எதையுமே யோசிக்காமல் விட்டுவிடுகிறாய் என் பிரியமே. உன்னுடைய பயத்தை நீ காட்டிக்கொள்ளாதவரை, நீ வெளியில் காட்டிக்கொள்ளாதவரை அது வெளியில் தெரிய போவதே கிடையாது. உனது பலவீனம்தான் உன்னுடைய எதிரியின் பலம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனக்கு தைரியம் வர வேண்டுமென்றால் முதலில் உன் மனதில் நம்பிக்கையை வளர்த்துக்கொள். ஆம் என் பிரியமே, உன்னை பார்த்து உன் எதிரி பயத்தில் நடுங்க ஆரம்பித்து விடுவான். உண்மையில் தைரியம் என்பது என்ன தெரியுமா என் பிரியமே?
உனக்குள் இருக்கும் பயத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருப்பதுதான் முதல் தைரியம். எதையும் யாரையும் நீ தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள். இங்கு பெரிய பெரிய சாதனைகளை செய்தவர்களெல்லாம் வேறு எங்கோ வந்தவர்கள் கிடையாது என் பிரியமே. அவர்களும் உன்னை போன்ற அதே திறமையோடு வந்தவர்கள்தான். இங்கு எல்லோருக்குமே ஒரே அளவில்தான் வாழ்வு படைக்கப்பட்டிருக்கிறது. உன்னால் முடியாது என்று சொல்வதற்கு மற்றவர்கள் யார் சொல்ல முடியும்? நீதான் உன்னை பற்றி முடிவு எடுக்க முடியும். உன்னால் முடியாது என்று மற்றவர்கள் சொல்வதற்காக நீ வாழ பிறக்கவில்லை. முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு நீ வாழ ஆரம்பித்தால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைத்தையும் உன்னால் சாதிக்க முடியும் என்ற மனபலத்தை அவர்கள் தானாகவே வளர்த்து கொள்வார்கள். ஆம் என் பிரியமே, நீதான் உன்னை பற்றி முடிவு எடுக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள். எதற்காகவும் எதற்கெடுத்தாலும் இயலாமையும் பலவீனங்களையும் காரணம் காட்டிக்கொண்டே இருக்காதே. உன்னுடைய பலவீனங்களை பொருட்படுத்தாமல் அதையே உனது பலமாக மாற்றிக்கொள்ளும் வித்தையை நீ கற்றுக்கொண்டாலே போதும். நிச்சயம் உன்னுடைய இலக்கை விரைவில் நீ அடைந்து விடலாம், மிக சுலபமாக. வாழ்க்கையில் எந்த சூழலிலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கூட, எந்த விதமான சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் கூட நீ நேர்மையை கடைப்பிடிக்க கற்றுக்கொள். ஆனால் நீ நேர்மையாக இருக்கிறாய் என்பதை மற்றவர்களிடம் காட்டிக்கொண்டே இருக்காதே என் பிரியமே. மற்றவர்களிடம் காட்டிக்கொண்டே இருக்காதே. ஏனென்றால் நீ நேர்மையாக இருப்பதே உன்னை சுற்றி இருக்கும் பல பேருக்கு, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வேண்டுமானால் இருக்கக்கூடும். எனவே வெளியில் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. கஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கஷ்டமான சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் வரவே இல்லை என்றால் சந்தோஷம் என்றால் என்ன என்பதே உனக்கு தெரியாமல் போய்விடும். கஷ்டத்திற்கு பிறகு வரும் சந்தோஷம்தான் இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவே இருக்கும். சந்தோஷத்திற்கென்று எந்த மதிப்பும் இல்லாமலே போய்விடும் உனக்கு கஷ்டமே இல்லை என்றால். ஆம் என் பிரியமே, முதலில் உன்னுடைய சந்தோஷம் எது என்பதை தேடி கண்டுபிடி. உன்னுடைய சந்தோஷம் எது என்பதை தேடி கண்டுபிடி. எத்தனை விதமான கஷ்டங்கள் வந்தாலும் கூட எளிதாக எதிர்கொண்டு கடந்து செல்வாய். நிச்சயமாக உனக்கு துணையாக உன்னப்பா நான் இங்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் கண்டிப்பாக வேண்டும்தான். நடந்து செல்கையில் நம்மை சுற்றி கஷ்டம் இருந்தால் அந்த கஷ்டத்திற்கான தீர்வை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். கஷ்டம் வந்துவிட்டதே, பிரச்சனையான சூழ்நிலைகள் இருக்கிறதே என்று அந்த கஷ்டத்தையே நினைத்து நினைத்து அப்படியே உட்கார்ந்து விட்டால் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்கவே முடியாது. மனதை மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். மனம் மாற்றம்தான் உன் வாழ்வின் மாற்றத்திற்கான ஒரே தீர்வு என்பதையும் புரிந்து கொள். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுகிறாய். எனவே எண்ணத்தை நல்ல எண்ணமாக வைத்துக்கொள். நேர்மறை சிந்தனையாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. ஆக வேண்டியதை உன்னப்பா நான் பார்த்து கொள்கிறேன். எதற்கும் கவலைப்படாதே என் பிரியமே. நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் வீலை போன்றதுதான். அது எல்லோருக்கும் எளிதில் கிடைத்துவிடும் தான். ஆனால் சந்தோஷம் என்பது நிழலை போன்றது. நீதான் அதை தேடி தேடி அடைய வேண்டும். இதுதான் நிச்சயமாக உண்மை. அந்த நிழல் பெரிய மரமாக கூட இருக்கலாம். ஆனால் நம்மை கடந்து போகும் சிறிய மேகமாகவும் கூட இருக்கலாம். நீதான் அதை எது என்பதை கண்டு தேடி பிடிக்க வேண்டும். நீ அடையப் போகும் சந்தோஷத்திற்காக நீ எதிர்கொள்ளும் கஷ்டங்களை கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே எதிர்கொள்ள பழகிக்கொள் என் பிரியமே. மகிழ்ச்சியாகவே எதிர்கொள்ள பழகிக்கொள். உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருந்து உன்னை ரட்சிப்பேன். 8 திக்கிலும் இருந்து உன்னை வழி நடத்துவேன்.
இந்த உலகத்தில் பல கனவுகளோடு நீ பிறந்திருக்கிறாய். பல ஆசைகளும் தேவைகளும் உனக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் யாருக்குமே அது புரிவதில்லை. இங்கு பல பேர் வாழ்க்கையை எந்த பிரச்சனையுமே இல்லாமல், எந்த கஷ்டமான சூழ்நிலைகளையே இல்லாமல் வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பல பேர். ஆனால் அதை ஆசைப்பட்டால் மட்டும் முடியாது என் பிரியமே. புரிந்து கொள்வதற்குள் வாழ்வே முடிந்துவிடும். எனவே எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்பொழுது அப்படியே செய்து விடுவது மிக மிக நல்லது. தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தால் ஒரு அடி கூட உன்னால் வெற்றிகரமாக இயங்க முடியாது என் பிரியமே. என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டுமே என்னை சூழ்ந்து இருக்கிறதே என்று உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஏனென்றால் எல்லாம் நிறையாய் இருக்கும் வாழ்க்கை இங்கு யாருக்குமே அமைவதே இல்லை. நிறையும்படி மனம் நிறையும்படியான வாழ்வு இங்கு எவருக்குமே இருந்ததும் இல்லை. நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், நல்ல மாற்றங்கள் வரும் என்று நம்பிக்கையோடு வாழ்நாளை நம்பிக்கையோடு ஏக்கத்தோடு காத்து கொண்டிருப்பவன் முட்டாளாகத்தான் இருக்க முடியும். எது நடந்தாலும் என்னதான் நம்மை சுற்றி நிகழ்ந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அப்படியே நிம்மதியாக வாழ்வன்தான் புத்திசாலியும் கூட. உன்னை யாராவது சந்தேகப்படுகிறார்கள் என்றால் அவர்களை நம்பவே நம்பாதே. உன்னை முழுவதுமாக நம்புகிறவர்களை எப்பொழுதும் சந்தேக கண்ணோடு பார்க்கவே பார்க்காதே. ஒரு இடத்தில் வார்த்தைகளால் மோதிக்கொண்டே இருப்பதை விட மௌனமாய் இருப்பது மிக மிக அறிவுபூர்வமானதுதான். அப்படியிருந்தால் இருவரில் ஒருவருக்கு ஏற்படும் மன காயங்களிலிருந்து தப்பித்தே விடலாம். இந்த உலகத்தில் அனைத்தையும் தெரிந்து வைத்தவர் என்று யாருமே இல்லை. எதுவுமே தெரியாதவர் என்று இந்த உலகத்தில் எவருமே இல்லை. நல்லதே நடக்கும், நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உனக்கு அருகிலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதையும் முழுவதுமாக நம்பு. காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நிச்சயமாக நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் கவலைதான் என்ன? உன் கண்ணீருக்கு அர்த்தம்தான் என்ன? என்னிடம் கூறிவிடு. நானே உனது சத்குரு. என்னையே நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, என் நாமத்தையே ஸ்மரணம் செய்து என்னை வணங்கி என் பாதங்களில் சரணடையும் என் குழந்தையே, நம்பிக்கையோடு இரு. கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. கண்ணீரை வீணடித்து கொண்டே இருக்காதே. எதற்கும் பயப்படாதே என் குழந்தையே. நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? என்னை நீ தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா? நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். இனி எதற்கும் நீ பயப்பட தேவையே இல்லை. உனது மனம் முழுவதும் நம்பிக்கை என்னும் வார்த்தைகளால் நிரப்பிக்கொண்டே இரு. இந்த உலகத்தில் அனைத்தையும் நானே இயக்குகிறேன் என்ற மனோபாவத்தை ஏற்படுத்திக்கொள். எதிலும் அவசரப்படாதே. பொறுமையாயிரு. என் மீது உன் பாரத்தை இறக்கிவிடு. நான் சுமக்கிறேன் அனைத்தையும். என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செய்யும் அனைத்து செயல்களுக்கும் என்னை பொறுப்பாளியாக்கு. உன் செயலை உன் விருப்பப்படி நான் செய்து முடிக்கிறேன். நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து. பொறுமையாய் வாழ்ந்து வா. உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்ப்பேன். என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு என் மீது முழு நம்பிக்கை வை. உன் பாரம் மட்டுமல்ல, உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராகவே இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? உன் சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? சாயிநாதரே, முதல் முறை கஷ்டம் வரும்போது அழ தோன்றியது. அதுவே சில முறை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது விரக்தியும் வெறுப்பும் தான் வருகிறது வாழ்க்கை மேல். ஆனால் கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கையாகும் பொழுது, வாழ்க்கையே கஷ்டங்களாகவே இருக்கும் பொழுது புன்னகைதான் வருகிறது வாழ்க்கையை பார்த்து. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளைக்கு
உன் விருப்பம் நிறைவேற மிகப்பெரிய மாபெரும் திருப்பத்தை நான் ஏற்படுத்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் பல அதிசயத்தக்க மாற்றங்களை நான் உருவாக்கப் போகிறேன். என் அன்பு பிள்ளைக்காக சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. இத்தனை நாட்களாக உன் வாழ்வில் நல்லது நடப்பதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்துவிட்டேன். உன் வாழ்க்கையில் இது அவ்வளவுதான். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது. இனி என் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லை. என் வாழ்க்கையே சூறாவளி போல இருக்கிறது. நான் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? என்னை சூழ்ந்து எப்பொழுதும் கஷ்டங்கள் மட்டுமே இருக்கிறது என்பது போன்ற எதிர்மறை சிந்தனைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை சொற்களையும் சொல்வதை முதலில் நிறுத்திவிடு. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாய்பாபா இருக்கும் பொழுது நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். நீ எதிர்பாராத அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா நான் எடுத்திருக்கிறேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தியே தீருவேன். நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்கவே நான் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ சந்தேகித்த ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி காட்டவும் உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கவும் நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்ற பாதையில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றமிகு மாற்றம்தான். இதுநாள் வரை அனைத்து கஷ்டங்களையும் பார்த்த உனக்கு இனி இன்பமயமான சந்தோஷமான மிக ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கப் போகிறேன். ஆரம்பத்தில் நீ என்னை நோக்கி வரும் பொழுது எந்த ஒரு விதமான நம்பிக்கையில்லாமல் எதிர்பார்ப்பில்லாமல் மற்றவர்கள் கூறுகிறார்களே, மற்றவர்கள் எடுத்துரைக்கிறார்களே என்றுதானே என்னை நோக்கி வந்தாய். அதற்கு பிறகு என்மேல் தீர்க்க முடியாத நம்பிக்கையும் என்மேல் முழுவிதமான ஆத்மார்த்தமான உணர்வும் மாறியிருப்பதை நான் நன்றாக அறிந்து கொண்டேன். நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறியதை பார்த்து நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழும்போது நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் இன்னும் அதிகமானது தவிர குறையவே குறையவில்லை. நீதியை வழங்குவேன். உனக்கான உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நான் உனக்கு செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். இதை கேட்கும்போதே 1000 முறை எனக்கு நீ நன்றி சாயிநாதரே, நன்றி சாயிநாதரே என்று சொல்லுவாய். உன் வாழ்க்கையில் சுப வாக்கை நான் உனக்கு கொடுப்பேன். நான் உனக்காகவே நிச்சயமாக நீதி வழங்குவேன். நான் எடுத்த எடுப்பிலேயே எல்லாத்தையும் அனைத்தையும் முடித்து விடமாட்டேன். நின்று நிதானமாக ஒரு காரியத்தை செய்வேன். அதனால் உனக்கு சற்று கால தாமதமாகுவது போலத்தான் தோன்றும். ஆனால் நடப்பது நடந்தே தீரும். அதுவும் நன்மையாகவே உனக்கு நடக்கும். நீ கேட்டவுடன் நீ நினைத்தவுடன் எதுவுமே நடக்காத காரணத்தால் நீ தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய். நம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதோ, நடக்காமல் போய்விடுமோ, சாயப்பா நமக்கு உதவாமல் விட்டுவிடுவாரோ என்பது போன்ற குழப்பமான மனநிலையில் உன்னையே குழப்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த தடுமாற்றம் உன் மனதை அலைக்கழிக்க செய்கிறது. உன்னை ஒரு இடத்தில் உட்கார விடாமல் நிலைக்குலைய செய்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல இருக்கிறாயா? உனக்கே தெரியும், மிக நன்றாகவே தெரியும். சாயப்பாவிடம் வைத்த பிரார்த்தனையோ வேண்டுதல்களோ எதுவாக இருந்தாலும் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பது உனக்கு தெரிந்திருந்தும் ஏன் இந்த குழப்பம்? நான் உனக்காகவே வருவேன். உனக்காகவே அனைத்தையும் செய்வேன். நீ என்னதான் தைரியமாக இருந்தாலும் உன் நிலையற்ற மனம்
சாயப்பா செய்துவிடாமல் விட்டு விடுவாரோ என்ற ஒரு விதமான குழப்பம் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறது. என் பிள்ளையே, மனதை முதலில் ஒரு நிலைப்படுத்து. தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் ஓடவிட்டு கொண்டே இருக்காதே. அமைதியான மனம்தான் நல்ல எண்ணங்களை சிந்திக்கும், நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளும். அமைதியில்லாத மனம் தேவையில்லாத சிந்தனைகள்தான் எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கும், தேவையில்லாததை மட்டுமே செய்து கொண்டே இருக்கும். எனவே மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு எது தேவையோ அதை நான் உனக்கு சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். இப்பொழுதுமே தெளிவாக இரு. நீ எடுக்கும் முயற்சியை எந்த பொழுதும் கைவிட்டு விடாதே. தெளிவான மனதிற்கு எது சரியான வழி, எது சரியான பாதை என்று மிக தெளிவாகவே தெரிந்துவிடும். மனதை முதலில் பண்படுத்த பழக வேண்டும். அப்படியென்றால் என்ன சாயிநாதரே என்று கேட்கிறாயா? தினமும் காலையும் மாலையும் தியானம் செய். நேற்றைய பொழுது முடிந்துவிட்டது. இன்றைய பொழுதை எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றமைக்க முடியும் என்று சிந்தனை செய்வதால் நம் வாழ்வில் நிம்மதிக்கு எப்பொழுதும் பஞ்சமே இருக்காது. மகிழ்ச்சிக்கு எப்பவும் பஞ்சமே வராது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்வை எப்படி உயர்த்தலாம் என்பதை முதலில் திட்டமிட வேண்டும். அந்த திட்டப்படி காய்களை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும். இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த ரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடிச்ச வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும் தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால் யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தவே வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? நன்றாக சிந்தித்துப் பார். உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் எப்பொழுதுமே வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே நிரந்தரமல்ல. உலகமே நிரந்தரமல்ல. உன் உடலும் உனக்கு நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் தான் உலக இயல்பு. உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. உன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல் விடாமுயற்சியோடு போராடும் குணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னிடம் இருந்து எது பறிக்கப்பட்டதோ, உன்னிடம் இருந்து எது விலகி சென்றதோ அதை போன்ற 1000 மடங்கு உனக்கு நான் கிடைக்க செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய்.
வேதனைப்படவும் மாட்டாய். நீயும் வேதனைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்க மாட்டாய். எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய். எல்லாம் புரிகிறது. ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே, நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் மீண்டும் மீண்டும் எழுதிக்கொண்டே இருக்கிறது. என்னிடம் கேள்வியாக அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். உனக்கான திருமண தேதியோடு வந்திருக்கிறேன். உன்னோடு உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் திருமணம் வெகு விமர்சையாக நடைபெறப் போகிறது. உன் கனவில் நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. சாயப்பாவின் அற்புத லீலைகளை உணரப்போகிறாய். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் இன்றோடு முடிந்துவிட்டது என் கண்மணியே. இது நாள் வரை நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று வருந்திக் கொண்டிருந்தாயே, இதோ உனக்கு தெரிந்த ஒரு நபர் மூலம் நீ எதிர்பார்த்த நல்ல வேலையை உனக்காகவே தருகிறேன். பெற்றுக்கொள்வாயா? கவலைப்படாதே, உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. இனி நீ எதிர்பார்த்த மாதிரி உன் வாழ்வு அமையப் போகிறது. என்றுமே என் ஆசிர்வாதம் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எப்பொழுதுமே உண்டு என்பதை மறந்துவிடாதே. நீ மிக சுபிக்ஷமாக வாழப்போகிறாய். உனக்கு நல்ல செய்தி, நீண்ட நாட்களாக நீ ஏங்கியிருந்த ஒரு நல்ல செய்தி கூடிய விரைவில் உன் காதுகளில் உன் செவிகளில் வந்து எட்டும். வாழ்க்கையில் நீ சந்திக்கும் அத்தனை பிரச்சனைகளும் உனக்கு ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஒவ்வொரு புத்தகத்திலும் நீ அனுபவிக்கும் கண்ணீர், சந்தோஷம், ஆனந்தம், விரக்தி, வறுமை, இன்பம், துன்பம், மகிழ்ச்சி எல்லாம் அடங்கி இருக்கிறது. அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். உன்னுடைய எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறத்தான் செய்யும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும். ஒரு அன்பு நம்மை விட்டு விலகும் பொழுது நமக்கு ஏற்படும் வலி, ஒரு அன்பு நமக்கு கிடைக்கும் பொழுது நம் மனதிற்கு ஏற்படும் ஆறுதல் என்று வாழ்க்கை பல வண்ணங்களாகத்தான் இருக்கும். இவற்றையெல்லாம் நான் அனுபவிக்க விரும்பவில்லை, இவற்றையெல்லாம் நான் பார்க்க ஆசைப்படவும் இல்லை என்று நீ சொன்னால் கூட அது உன் கையில் இல்லை. வாழ்க்கை என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை. நடப்பவை நடந்தே தீரும். நமக்கு என்று எழுதப்பட்டது நமக்கு வந்தே தீரும். யார் யார் உன் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று, உன் அருகில் நீ வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பது சாயிநாதரே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடந்திராது. கலங்காமல் இரு. நீ கேட்ட அத்தனை விஷயமும், நீ பிரார்த்தித்த அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. எதுவுமே உன்னை கடந்து போகாது. உன்னை தாண்டி போகவும் நான் விடமாட்டேன். என்னுடைய சித்திரம் கூட உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது. முயற்சி செய்து பார், அப்பொழுது உனக்கே புரியும் என் சித்திரம் உன்னோடு பேசும் என்ற உண்மையை. அப்பொழுது உனக்கு புரியும் எது உண்மை எது பொய் என்று. நான் உனக்காக எல்லாவித சேவையையும் செய்ய காத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் உன்னுடைய வாழ்க்கையும் உன் சாயப்பாவின் பொறுப்பு குழந்தையே. வீணாக உன் வாழ்க்கையை பற்றி நீயே பயப்படாதே. உன் வாழ்க்கையை பற்றி அதிகமாக சிந்திக்காதே. உன் வாழ்க்கை என் கையில். உனக்கான வாய்ப்புகள் எல்லாமே கடவுள் கொடுத்த வரம். அவற்றுள் ஒரு சில உனக்கு சிரிப்பை வளவைக்கும், மேலும் சில உனக்கு கண்ணீரை ஏற்படுத்தும். ஆனால் எல்லாவற்றுக்கும் உன் ஆத்மாவிற்கான நன்மை மட்டுமே உன்னை பார்த்து காக்கும் கடவுள் உனக்கு எப்பொழுதுமே செய்வார். உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கள் வந்தாலும் அவற்றை என்னுடைய அருளால் தகர்த்து எறிந்து விடுவாய். நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெற எல்லா உத்வேகத்தையும் நான் உனக்கு அருளுவேன் என் பிள்ளையே. இனி இல்லை என்ற சொல்லையே உன் வாழ்வில் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன். இயற்கையை யாராலுமே தடுக்க முடியாது. அதுபோலவே உனக்கான வெற்றியையும் உன்னுடைய முன்னேற்றத்தையும் யாருமே தடுக்க இயலாது. இதுநாள் வரை நீ உன் வாழ்க்கையில் அவதிப்பட்ட காலமெல்லாம் மறையப் போகும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. உனக்கான இனிய நல்ல வாய்ப்புகள் துவங்க இருக்கிறது. எல்லாம் உனக்கு மிக சிறப்பாகவே அமையும். நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எல்லாம் உன்னிடம் வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை.
எல்லாம் கூடி வரும் இந்த நல்ல நேரத்தில் போய் உன் மனதை வீணாக பயந்து கொண்டு இருக்கிறாய், மனதை குழப்பிக் கொண்டு இருக்கிறாய். சந்தோஷமாக இரு குழந்தையே. மாற்றம் எந்த நொடி வேணாலும் என்றும் என்னுடைய அரவணைப்பிலேயே நீ வாழ்வாய். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் என் பிள்ளையே.